நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. ஒரு பொருளை நம்ம அப்படியே விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கலாம். அதே பொருளை நம்ம மதிப்பு கூட்டி விற்கும் போதே அந்த பொருளோட மதிப்பு எக்கச்சக்கமாக அதிகமாகுது. அதாவது 1 கிலோ நீங்கள் 1500 ரூபாய் வரைக்குமே, இன்னும் கூட அதிகமாக விற்கிறாங்க. நான் ஒரு மினிமம் ரேட்டாக ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும். வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த தொழிலை தொடங்க முடியும். வேல்யூ அடிஷன் பிஸ்னஸ் இது, ஓகேங்களா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், ஹை டிமாண்டான பிஸ்னஸ், நோ காம்படிஷன் பிஸ்னஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் கூட இதை செய்ய முடியும். அப்போது நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், மார்க்கெட்டில் இதனோட மதிப்பு என்ன, கவர்மெண்ட் இதை எப்படி எக்ஸ்போஷர் பண்ணுறாங்க, பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், லைசன்ஸ் என்ன, மெஷின்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக போயிட்டு அமேசானில் போயிட்டு கூட நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ரேட்டு பாருங்கள், 100 கிராம் அப்படிங்கிறதே உங்களுக்கு 137 ரூபா. அதே ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு டைப்பு, அதில் ஒவ்வொரு பேக்கிங் மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான தனியாக பேபி ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பனானா பவுடரை வச்சு மேக் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய வேல்யூ, அதாவது அதனுடைய ப்ரைஸ் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் பேக்கரியில் கூட நிறைய பொருட்கள் தயாரிக்கிறது, அதாவது பிஸ்கட்டு, கேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த பனானா பவுடரை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராடக்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. பனானா பவுடர் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வாழைப்பழம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், 1 கிலோ 30 ரூபா, 50 ரூபா, சீசனல் டைமில் இன்னும் கம்மியாக கூட கிடைக்கிது. ஆனால் அதை பவுடராக நம்ம மாற்றும் போது 1 கிலோ 1500 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். இது எப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை பனானா பவுடர், இது தயாரிக்கிறதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பனானாஸ், அதாவது வாழைப்பழங்கள் மட்டுமே இருந்தால் போதும். இதை பழுத்த பழங்களையும் நம்ம பயன்படுத்தலாம், வாழைக்காய்களையும் நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலும் நேந்திரம் பழத்துலேருந்து தயாரிக்கிறாங்க, ஆனால் எல்லா விதமான வாழைப்பழத்துலேருந்தும் இது தயாரிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது பார்த்திங்கன்னா நீங்கள் 1 கிலோ நீங்கள் பனானா எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 4 கிராம் அளவுக்கு பொட்டாசியம் மெட்டாசல்ஃபைட் அதை நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும். 2 ரா மெட்டீரியல் தாங்க. இது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய மெத்தட் இது ஒரு கரெக்டான மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் தயாரிக்கும் போது இது ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்கும். எக்ஸ்போர்ட் கூட நீங்கள் செய்ய முடியும். நம்ம இந்த மாதிரியான வாழைப்பழங்களையோ இல்லை வாழைக்காய்களையோ எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா இதை என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு சுட வைக்கிறோம். சுட வச்சுட்டு நீங்கள் 1 கிலோவுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் தேவைப்படும். சுட வச்சுட்டு அதில் வாழைப்பழங்களை கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கிறோம். போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த தோலை நீக்கிறோம். தோலை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் சோடியம் மெட்டாசல்ஃபைட் சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து அதில் இந்த வாழைப்பழ துண்டுகளை போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலரை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி கொடுக்கறதுக்காக நம்ம அதை சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் இது எல்லாத்தையும் பரப்பி வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இதை கொண்டு போய் ட்ரையரில் வைக்கிறோம். இதுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணலாம், டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், சூரிய ஒளியிலேயே இதை காய வைக்கலாம். எந்த மெத்தட் வேணாலும் இதுக்கு பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம நார்மல் மிக்ஸி ஜார்லேயோ இல்லை அப்படின்னா இதுக்குன்னு இருக்கக்கூடிய மெஷின்ஸ்லேயோ இதை கொடுத்து பவுடர் ஆக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான பனானா பவுடர் ரெடி ஆகிடுது. ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை அலுமினியம் ஃபாயில்லையோ வச்சு என்ன செய்யலாம், பேக் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி பாட்டில்ஸில் பேபி ஃபுட் தயாரிக்கிறவங்களாம் இந்த மாதிரி பாட்டில்ஸில் என்ன செய்கிறாங்க, பேக் பண்ணுறாங்க.
அடுத்த கொஸ்டின் நமக்கு இது எத்தனை நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நீங்கள் நல்ல அலுமினியம் ஃபாயில் அந்த கண்டெய்னரில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் இது ட்ரை பவுடராக உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும். நார்மலாக பாலித்தீன் கவர்ஸில் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 6 மாதங்கள் வரை இது கெட்டு போகாமல் இருக்கும். இதோட எக்ஸ்பைரி டேட் அதாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் தயாரிச்சிட்டோம். இதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த பனானா பவுடரோட மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 1.17 பில்லியனாக இருந்தது. 2029 2.9 பில்லியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 7.5% ஒவ்வொரு பீரியட்லேயும் ஏறணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நார்மலாக இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பனானா பவுடரை யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, ஈரோப், ஏசியா பசிபிக் இந்த மாதிரி இடத்துல கூட ரொம்பவே வாங்குறாங்க. இது வந்து குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு இது. சரி, இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்தியாவில் இதோட மார்க்கெட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடை கொஞ்சம் நிறுத்தி கூட பார்த்துக்கோங்க. இது இந்தியாவுக்கான மார்க்கெட் பொட்டென்ஷியல். இது இந்த மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த தொழிலை நம்ம எடுத்து செஞ்சோம்னா இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிக்க முடியும். சாதாரணமாக ஃபுட்டாக பயன்படுது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு மிக்ஸாக பயன்படுது, காஸ்மெட்டிக்ஸாக பயன்படுது, ஃபார்மசூட்டிக்கல்ஸாக பயன்படுது. அப்போது உணவாக பார்க்கும்போது கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு தருவாங்கள்ல, குழந்தைகள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டே இந்த வாழைப்பழ பவுடர்லேருந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதே மாதிரி குழந்தைகளோட ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கான அந்த பால் பவுடர்ஸில் நீங்கள் இந்த பனானா பவுடர் சேர்க்குறாங்க. சீசனிங் பண்ணுறதுக்கு பேக்கரி ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் இது தயாராகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபில்லிங்ஸ், அதாவது கேக் பிஸ்கட்டில் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டை பயன்படுத்துகிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்துறது. காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்தும் போது ஒரு கிலோங்கிறது 1500 இல்லைங்க, 3000 4000 வரைக்கும் கூட விற்கிறாங்க. நம்மளோட பவுடரோட தரத்தை பொறுத்தும் அந்த எந்த வாழைப்பழத்துலேருந்து தயாரிக்கிறோமோ அதை பொறுத்தும் மாறுது. அப்போ காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இச்சிங், இரிட்டேஷன் இதையெல்லாம் குறைக்கிறதுக்கான அந்த மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கான அந்த க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இதை ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மருத்துவ குணம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா வாழைப்பழத்துக்கு என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதை விட அதிகமாகவே இந்த வாழைப்பழ பவுடரில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரை பண்ணிடுறோம். ஒரு வாழைப்பழத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70% வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் நீர் சத்து இருக்கும். அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதோட இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த பவுடரில் அதிகமாகவே இருக்கும். அதனால் இது நல்ல ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டாகவும் பயன்படுது. மேலே இருக்கக்கூடிய அந்த தோலையும் காய வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி அதை பேக் பண்ணி விற்கும்போது இது கால்நடைகளுக்கான தீவனமாக பயன்படுது. அதனால் பார்த்திங்கன்னா தோல்லேருந்து உங்களுக்கு உள்ளே இருக்க பல்ப்பு வரைக்கும் எல்லாமே இதில் காசாக்க முடியும். ஆனால் தோல்லேருந்து தயாரிக்கக்கூடியது கொஞ்சம் அதனுடைய விலை வந்து குறைவாக இருக்கும். நீங்கள் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாக்கா அதை நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது சேல் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 கிலோ பனானா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் 1 கிலோ நீங்கள் பனானா பவுடர் தயாரிக்க முடியும். இது தாங்க ரேஷியோ. நீங்கள் 1 கிலோவுக்கு 1 கிலோ பனானா பவுடர் கிடைக்கும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதில் நீர் சத்து நிறையா இருக்குது. அப்போ 4 கிலோ நீங்கள் பனானா எடுத்திங்கன்னா 1 கிலோ தான் உங்களுக்கு பனானா பவுடர் கிடைக்கும். இப்போ 1 கிலோ வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கும்போது ஒரு 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்க முடியும். 50 ரூபாய் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட 4 கிலோ நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை நீங்கள் இப்போ சொன்ன ப்ராசஸ் படி நீங்கள் தயாரித்து அதை என்ன ஃபாயில், அதாவது அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணுறீங்களா, பாலித்தீன் கவரில் பேக் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி இதை சேலுக்கு கொண்டு வரும்போது 1 கிலோ பனானா பவுடர் 900 ஆரம்பித்து
மேக்ஸிமம் 4000 வரைக்கும் சேல் ஆகுது. நீங்கள் போயிட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள். நான் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 1500 தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் எவ்வளோ சுத்தமாக தயாரிக்கிறீங்க, ஆர்கானிக்கான வாழைப்பழங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். ஆர்கானிக் பனானா பவுடர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது 1 கிலோ உங்களுக்கு 3500 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகுது. அப்போ ப்ராஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு 200 300 நீங்கள் பழம் வாங்கினா கூட பேக்கிங் ப்ளஸ் ஈபி எல்லாம் சேர்த்து நீங்கள் ரொம்ப அதிகபட்சமாக வச்சா கூட ஒரு 400 நீங்கள் தயாரித்து முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் விற்கக்கூடிய விலை ஒரு 1500 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ். இதுக்கான லைசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக சொல்கிறது தான், இது உணவுப் பொருளுங்கிறதுனால ஒரு FSSAI அந்த லைசன்ஸ் ரொம்ப அவசியம். நிறைய நீங்கள் இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, டர்ன் ஓவர் நிறைய வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். நார்மலாக இந்த ப்ராடக்டை நீங்கள் கொண்டு போய் அப்படி கடையில் போய் நேராக கொண்டு போய் சேல் பண்ண முடியாது. இதை நம்ம ஆன்லைன் தளத்தில் தான் நம்ம சேல் பண்ணுவோம். அப்போ சேல் பண்ணும்போது இதுக்கான GST லைசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்கும்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு GST எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இல்லைங்க, நான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிக்ஸி ஜாரை வச்சு நான் செய்யலை, நான் ப்ராப்பராக இன்னும் நான் கொஞ்சம் ஹை லெவலில் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கான மிஷினரிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாட்டில் வாஷருக்கு தனியாக நீங்கள் எதில் பேக் பண்ணுறீங்களோ அதை வாஷ் பண்ணிக்கலாம். பல்பர், அதாவது அந்த வாழைப்பழத்தை நீங்கள் பல்ப்பாக எடுக்கிறது கூட எடுக்கலாம். கொலையை எடுத்து அதிலேருந்து கூட நீங்கள் காய வச்சு தயாரிக்கலாம். அதுக்கான பல்பர், வேக வைக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஸ்டீம், அதாவது நீராவியில் வைக்கக்கூடிய அந்த கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லிங் மிஷின், நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் கையால் ஃபில் பண்ண வேண்டியது, அதுக்கு வேக்கம் ஃபில்லிங் மிஷின். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வச்சு நீங்கள் செய்யலாம். ஆனால் இது நார்மலாகவே நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் தான். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டிங் எங்கெங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவே சாதாரணமாக நீங்கள் இந்த மாதிரியான பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துல நீங்கள் இதை சேல் பண்ணலாம். காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிற இடத்துல சேல் பண்ணலாம். எங்கேயுமே நம்ம போய் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிஸை விசிட் பண்ணி நம்ம கேட்க முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். போக போக எல்லாமே காமர்ஸ் பிஸ்னஸ் தான் இப்போ எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் மொத்த விலையில் கொடுக்க போகிறீங்க, எனக்கு லாபம் கம்மியாக இருந்தால் போதும், நான் பல்காக ஒரு 25 கிலோ 50 கிலோ தான் நான் விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்தியா மார்ட்டில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ரீட்டெயிலாக விற்க போகிறேன் அப்படின்னாக்கா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இதில் நிறைய லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.